நிலையா பொருள் எது? பஞ்சபூதங்களால் ஆனது இந்த உலகமும் சரீரமும். நிலைக்காத விஷயம் எது? எந்த பூதம் அப்படின்னு பார்த்தா, அக்னி அங்கே எரியும், இல்லைன்னா பரவும். சும்மா இருக்காது, அதான் பரவும், ஆனால் அலையாது. தண்ணி பல நோக்கி ஓடும். பூமி அப்படியே இருக்கும், ஆகாயம் அப்படியே இருக்கும். காற்று மட்டும்தான் நிலைக்காது, ஒரு இடத்துல நிலைக்காது. வாயு பகவான் அதுதான் நமக்கு உடம்பா இருக்குது. காற்று தான் நமக்கு உடம்பா இருக்குது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? எலும்பு நரம்பு சதை உள்ள மாமிச பிண்டமாக நினைக்கிறோம். உனேர் எலும்பு சீச்சி மலங்கள் ஒரே நரம்பு கசுமாலம் அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையிலே காற்று தான் இருக்குது. நம்ம காற்று இருக்குதுன்னு தெரிஞ்சிக்காத ஒரு விஷயம். வாசி தான் உடம்பா இருக்குன்னு தெரிஞ்சிக்காதனால இதுக்குள்ள எல்லா வியாதியும் வருது. நெடுநாள் பொழுதும் டெய்லி உடம்பு அப்படியே நினைச்சு 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 சோர்வடைஞ்சு அதுக்கு எல்லாம் ஊட்டி வளர்த்து அதுக்கு என்ன போயிடுது. அதனால சொல்றாரு, இந்த உடலாய் கருதுவது வாய்ப்பு என்று அறியாமல் உடலாக கருதுகிறேன், மாமிச பிண்டமாக கருதுகிறேனே, அதனால் அவன் போகிறேன், வீணாக போகிறேன், ஒரு நாள் வீணாக்கிறேன். நிலையா பொருளை உடலாய் கருதி நெடுநாள் பொழுதும் அவமே நிறை போய் செவிடு குருடாய் பிணிகள் நிறைவாய் பொறிகள் தடுமாறி நிறை போய் செவிடு. மனசு நிறைவு போயிடும். ஒரு சின்ன காலில் காயம் இருந்தா கூட ஒரு மாதிரி இருக்கும். நல்லா இருக்கணும், கண் நல்லா தெரியணும், காது நல்லா கேட்கணும், வாய் நல்லா பேசணும், சிக்கக்கூடாது, அசிங்கமாக இருக்கும், நல்லா நடக்கணும், எல்லாம் ஒழுங்காக இருந்தால் தான். ஒழுங்குலாம் என்ன ஆகும்? நிறை போயிடும், மன நிறைவு போயிடும். நிறை போய் செவிடு குருடாய் பிணிகள் நிறைவாய் பொறிகள் தடுமாறி. ஐம்பொறிகள் தடுமாறும். யாரு? குப்புசாமியா? இல்லை தாத்தா, நான் அமுதா. ஓ, பொம்பளை பிள்ளையா? என்ன சொல்றீங்க? சாப்பிட்டேன்னு கேட்குறீங்களா? என்னது, ஊருக்கு போகணுமா? எல்லாம் தடுமாறும் பொறிகள். நிறைவாய் பொறிகள் தடுமாறி மலம் நீர் சயனம் இசையா பெருகி. மலம் நீர் சயனம் இசையா பெருகி மடிவேற்குரிய நெறியாக. மலம் வெளிக்கு நல்லா போகணும், நீர் ஒண்ணுக்கு நல்லா போகணும், தூக்கம் நல்லா வரணும். யாருக்கு ஒண்ணுக்கு வெளிக்கு சரியா போகுது? ஒரு நாளைக்கு 2 முறை மோஷன், ஒரு 4 தடவை யூரின், நைட்டு 2 தடவை இல்லை 1 தடவை, இல்லை அப்படியே தூங்குறான். சயனம், நல்ல தூக்கம் வரணும். படிச்சு பரவக்கூடாது, தூக்கம் வரல, இதை படிக்கிறா அதை படிக்கிறா அதை செய்யறது விடிய காலில் தூங்கி காலையில் எழுந்து உடம்பு அசதியா இருக்கிறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆனா இருக்கும். எப்போ? சரீரத்தை மாமிசம்னு நினைச்சா, வாசின்னு நினைச்சா இருக்க. அப்ப மாமிசம் நினைக்கும் போது என்ன ஆச்சு? மலம் நீர் சயனம் உனக்கு இசையில, உன் இஷ்டப்படி இல்லை. நம்பி கிளம்புற ஊருக்கு டக்குன்னு மோஷன் வரும், காலில் வரல. உனக்கு இசைவா அது நடக்கல. எது? மலம் நீர் சயனம். தூங்க நினைச்சா தூக்கம் வரல, காலையில 11 மணிக்கு தூக்கம் வருது, மாறி மாறி நடக்குது. மலம் நீர் சயனம் இசையா பெருகி மடிவேற்குரிய நெறியாக. சாவத்துக்கு அதான் வழி. எப்ப ஐம்பொறிகள் தடுமாறுதோ, எப்போ மலம் நீர் சயனம் உனக்கு இசைந்தபடி போகலையோ, அப்படி சாகர நெறியில் இருக்கிற. You are on the root of Yamalok. காத்தா நினைச்சா நோ எமலோக், சிவலோக். உடம்பா நினைச்சா எமலோக். என்னவா இருக்கணும்? கேட்கிறாரு. மறை போற்றிய ஒளியாய் பரவும், மறை போற்றிய ஒளியாய் பரவும் மலத்தால் கமலம் அருள்வாயே முருகா. உன் மலர்த்தாள் கமலம்